ஓ, ரேஷ்மாவா? இவ எதுக்கு கூப்பிடுறா? ஹலோ ஹலோ சிவா, நான் 2 தடவை கால் பண்ணேன். நீ ஏன் என் போன் எடுக்கல? அது நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். போன் வெளிய இருந்தது, அதான். அம்மா, என்ன விஷயம்? காலையிலேயே கால் பண்ணிருக்க? இல்ல, இன்னைக்கு எங்கேயாச்சும் உனக்கு வெளியே போற வேலை இருக்கா? இது வரைக்கும் எந்த பிளானும் இல்ல. மேபி இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம். பிளானா? எதுக்கு இப்படி பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. அது சரி, அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், அத பத்தி எனக்கு என்ன? சொல்லு ரேஷ்மா, என்ன விஷயம்? நான் உன்னை லவ் பண்ற விஷயத்த உன்கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ரேஷ்மா. சிவா, என்ன கால் பண்ணிட்டு எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்க? நீ என்ன விஷயமா கால் பண்ணன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, அது நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சிவா. அதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லு ரேஷ்மா, நீ ஏன் தயங்குற? அப்படி என்ன விஷயமா சொல்ல போறா? இவரும் திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்காரு. அப்படின்னா ஏன் அதை சொல்லாம தயங்குறா? ஏதாவது வில்லங்கமா இருக்குமோ? அத போன்ல சொல்ல முடியாது சிவா. உன்னை நேர்ல பார்த்து தான் ப்ரப்போஸ் பண்ணணும். நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். நீயும் என்னோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிப்பன்னு எனக்கு தோணுது. அப்போ உன் கண்ணுல தெரியுற அந்த லவ்வ நான் பார்க்கணும் சிவா. ரேஷ்மா, என்னாச்சு? லைன்ல இருக்கியா? இருக்கேன் சிவா. இங்க ஏதோ சிக்னல் ப்ராப்ளம். இங்கேயும் கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் தான். சரி, பரவாயில்ல. நீ ஏதோ சொல்லுன்னு சொன்னல, சொல்லு. இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அடியே, எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி எதுவும் சொல்லி தொலைச்சிடாத. ஆமா, நான் எதுக்கு இப்ப இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன்? இதே என் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. அத நான் நேர்ல வந்து சொல்றேன். நேர்லையா? அத நான் நேர்ல வந்து சொல்றேன். நேர்லையா? ஏன், இப்ப வீட்ல தானே இருக்கன்னு சொன்ன. அதுவும் எந்த ப்ரோக்ராமும் இல்லன்னு சொன்னியே. ஆமா, நான் வீட்ல தான் இருக்கேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். சிவா, நாங்க வரதால எதுவும் ப்ராப்ளம் இல்லையே. இல்லனா நீ வேணா வெளியே வா, நாம தனியா எங்கேயாவது மீட் பண்ணி பேசலாம். ஐயோ, வெளியே வா? தனியா வா? காரியமே கெட்டுரும். பேசாம கிளம்பி நீ வீட்டுக்கே வா, நான் இங்க தான் இருப்பேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி, வரேன். என்ன, நாங்க வரேன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்வமா எனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றான். ஒருவேளை சிவாவும் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கானான்னு போய் பாத்துரலாம். எதுக்கு அவளை இங்க வர சொன்னாரு? என்ன நடக்குதுன்னே புரியலையே. அவ எதுக்காக இங்க வரேன்னு சொன்னா? ஆமா, அவளுக்கே இதெல்லாம் தப்புன்னு தோணணும். சிவாவுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, அவரும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சுட்டு தானே இருக்கோம். அப்போ ரேஷ்மாவை பொறுத்த வரைக்கும் சிவா சிங்கிள் தானே நினைச்சிட்டு இருப்பா. ஆமா, ரேஷ்மா அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போறா? அவ போன்ல பேசினதை கேட்கும்போது உண்மையாவே ஏதோ முக்கியமான விஷயம் பேச போற மாதிரி தானே ரியாக்ட் பண்ணா. இல்ல, இந்த சிவா தான் என்ன வெறுப்பேத்துறதுக்காக அவளை வர சொல்லிருக்காரா? ஒண்ணுமே புரியலையே. மறுபடியும் எதுக்கு அதை பத்தியே யோசிச்சு நான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். ஹைலி, வர வர நீயும் ஓவரா தாண்டி போயிட்டு இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ.
என்ன நீ எதுக்கு இங்க வந்த? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அயலி, நான் சிவா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்தேன். சிவா கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் தான் உன்னோட சீஃப். உனக்கு என்ன பெர்மிஷன் வேணாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும். அதை விட்டுட்டு நீ எப்படி சிவா கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம்? இல்ல அயலி, நான் பேச வேண்டியது கொஞ்சம் பர்சனல். அது சிவா சம்பந்தப்பட்டது. அதனாலதான் நான் சிவா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். சாரி. ஆமா, சிவா இல்லையா? மாடியில இருக்காரு. தேங்க்யூ அயலி, நான் பார்த்துட்டு வரேன். சிவா, என்ன உனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நம்ம 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீயும் அப்படி நினைச்சுதான் என்கிட்ட பழகிட்டு இருக்க. அதனால்தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு இவ்ளோ தயக்கமா இருக்கு. அது என்னன்னு தெரியல சிவா. இப்போ கொஞ்ச நாளா நீ எனக்கு வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்ட. வேற மாதிரினா, என்னால இப்பெல்லாம் உன்னை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க முடியல சிவா. அதுக்கும் மேல நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதோன்னு தோணுது. ஐ லவ் யூ சிவா. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உன் கூட வாழ்ந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். உனக்கும் கண்டிப்பா என்ன பிடிக்கும்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான், நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப திரும்பிக்கோ. சிவா, இதுக்கு மேல நீ திரும்பலாம். சிவா. ஹே ஹே ரேஷ்மா, வந்துட்டியா? நான் உனக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆளே இன்னைக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்டைலா இருக்க. நீ இப்படிலாம் இருக்கிற ஆளே இல்லையே. சிவா, அப்ப நான் வந்ததே உனக்கு தெரியாதா? இப்பதானே நீ வந்த. அப்போ இவ்ளோ நேரமா நான் பேசின எதையுமே நீ கேட்கலையா? என்கிட்ட பேசுனியா?